தாவேக்கா பொதுவாவே அதுக்கு இன்னும் ஒரு கொள்கை பிடிப்பே இல்ல. அந்த ம். கட்சியில வந்து கொள்கைன்றது கரெக்டான கொள்கை இல்ல. ம். தலைவருக்கும் சரி, பொதுச் செயலாளருக்கும் சரி. இல்லையா? அதான் 5 கொள்கை தலைவர்கள் வச்சிருக்காங்கல்ல. கொள்கை தலைவர் தான் இருக்காங்க. தவிர ஆ. கொள்கையை பத்தி சொல்லியிருக்காங்களா? ஆ. கொள்கையை பத்தி இன்ன வரைக்கும் அவங்க ஒரு டெஃபினிஷன் அதான் குடுக்கல. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். சார் அது எல்லாமே தான் சார் சொல்லுவாங்க. ம். எழுதியிருக்கிறத பார்த்து யாரும் சொல்லலாம். அதுக்கான அர்த்தமே என்ன அவங்க கிளியரன்ஸா குடுக்கல. ம். ம். தாவேக்கா சைடுல இருந்து கொள்கை வேற, கோட்பாடுன்றது இது 2க்குமே வித்தியாசம் அவங்களுக்கே தெரியாது. ம். ம். கூட்டணிக்கு போறதுன்றது விஜய் ஏத்துக்குவாரான்னு நமக்கு தெரியல. ம். ஏன்னா ஃபர்ஸ்ட் கொள்கை எதிரி பாஜகன்னு கொண்டு வந்தாரு. ம். கருத்தியல் எதிரி திமுகன்னு சொன்னாரு. ம். கரெக்டா? ஆமா, ஆமா. ம். சொன்னாரு. ம். இதுல வந்து எப்படி ஒரு நீங்க கூட்டணி போவார் நீங்க இதை அவங்க கூட்டணி மீட்டிங் இல்ல போட்டு இப்ப கூட்டணி இல்லாம இங்க எதுவுமே நடக்காதுல்ல. அதாவது இப்ப சீமான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா கட்சி நடத்திட்டு ஆமா. இருக்காரு. ஒரு 8% வாக்கு வந்துருச்சு. ஆனா இதனால எந்த ஒரு பயனும் இல்ல. விஜய் வந்து சீமானுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி 8% வாக்கு உடனே ஒரே நாள்ல வரல. ம். ம். நீங்க ம். சீமானையும் விஜய் கம்பேர் பண்ணோம்னா எம்ஜிஆரையும் விஜய் கம்பேர் பண்ணணும். ம். ம். விஜயோட கனவு அதான். அங்கதான் ம். விஜய்க்கு பிரச்சனை. அததான் சொல்றேன். அதாவது விஜய்க்கு பிரச்சனையே அதான் ஆரம்பிக்குது. ம். எம்ஜிஆர் மாதிரி நான் கட்சி ஆரம்பிச்சு உடனே சீட்ல உட்கார முடியாது. ம். சீமான் பேச்சாளர் மாதிரி விஜய்க்கு பேசவும் வராது, ஆ. பேசவும் முடியாது. ம். சீமான் அப்பையில இருந்து பேசியே மக்களை ஒன்று திரட்டி இன்னைக்கு 8% ஓட்டு வாங்கி வச்சிருக்காரு. ம். சீமான் வேற, விஜய் வேற. ம். ம். இல்ல இப்ப கூட்டணி தானே இன்னைக்கு ஜெயிச்சிட்டு இருக்கு. ஆமா, இவர் இப்ப கூட்டணி இல்ல. நான் தானே சரி கூட்டணி நீங்க சொல்ற கேள்விக்கு நான் வந்தேன்னா, ம். கூட்டணினா யாரு முதல்வர் வேட்பாளர் யாரு? இவர்தான் முதல்வர் வேட்பாளரா அப்புறம் இருக்கணும். எடப்பாடி எப்படி அதை ஏத்துக்குவாரு? ம். நீங்க உங்க பாயிண்ட்டுக்கு நான் வரேன். இல்லங்க அவர் வந்து ஒரு மாற்று அரசியல்ல தானேங்க உள்ள வராரு. மாற்று அரசியல் தான் வந்தாரு. ம். அதுல கூட்டணி கிடையாதுன்னு ஃபர்ஸ்ட் இவர் கூட்டணி வேணா வரலாம்னு சொன்னாரே தவிர, ஆமா, ஆமா. ஆ. முதல்வர் வேட்பாளர் வந்து நான் தான் இருப்பேன்னு சொல்லிட்டாரு. ம். ம். இப்போ எடப்பாடி கூடயும் பாஜக கூட இருக்க கூட்டணியில போய் இவங்க கூட்டணி வச்சாங்கன்னா முதல்வர் வேட்பாளர் யாரா இருப்பா? எடப்பாடியா தான் இருப்பாரு. ஏற்கனவே அதிமுக வந்து பிஜேபி வந்து அவங்க தான் ஃபுல்லாவே. ஆமா, இப்ப கூட சமீபத்துல நடந்த கூட்டத்துல எடப்பாடி அவருடைய ஆமா, அவரோட பேனர்ல கூட அவங்க போட்டோ இல்லைன்னு ஆமா, சொன்னாங்க ஆமா. இல்லையா? பெரிய சர்ச்சையாச்சு. பிஜேபி கூட்டமா அது ஏடிஎம்கே கூட்டமா ஆமா, ஆமா. இன்னைக்கு கன்ஃபியூஷன் ஓடிட்டு ம். இருக்கு. ம். ஒரு முதல்வரோட எதிர்கட்சி தலைவரோட போட்டோ கூட அங்க வைக்கல. முதலமைச்சர் வேட்பாளர். முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்றீங்க, எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாரு. ஆனா அவர் போட்டோவே அவங்க மாநாட்டுல இல்ல. இன்னைக்கு அந்த நிலைமையில தான் பாஜக வந்து அதிமுக விழுங்கிருச்சு. இப்ப இந்த இடத்துல நீங்க விஜய் கொண்டு வந்து கூட்டணிக்காக வச்சீங்கன்னா விஜயோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. விஜய் வந்து முதல் வேட்பாளர் இருப்பாரா இல்ல துணை முதல்வரா இருப்பாரா? இதை ஏத்துக்குவாரா விஜய்? கூட்டணி வேட்பாளர்களுக்கு பயம் சார். வேட்பாளருக்கு என்னன்னா ஜெயிப்பமான்ற பயம் இப்ப வந்துருச்சு. நீங்க ஆரம்பத்துல சொன்ன வந்து ஒன்லி டிவிக்கே இல்லைன்னா டிஎம்கே சொல்லிட்டு இருந்தாங்க. போக போக பாத்தீங்கன்னா இங்கிட்ட ஏடிஎம்கே பாஜக இருக்கு. இதுல விஜய்க்கு எந்த மாதிரியான ஓட்டுகள் வரும், அதுல மக்களுக்கு எவ்வளவு ஓட்டு இருக்கு, விஜயோட ஃபேன்ஸ் ஓட்டா பொதுமக்களோட ஓட்டு இருக்கான்னு இன்னும் விஜயாலே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. இந்த மாதிரி இருக்கிறப்ப இதுல எப்படி விஜய் வந்து சர்வை பண்ணுவார்ன்றது ஒரு பெரிய கேள்வி. அரசியல் காலத்துல வந்து விஜய் கொஞ்சம் தடுமாறாரோ? அரசியலே விஜய்க்கு தடுமாற்றம் தானே. எந்த நிலையில வந்து அரசியலுக்கு உள்ள வந்தாருன்றது புதுசான விஷயம் தான். அதுக்கு இன்னும் அதுக்கே அவருக்கு விடை தெரியல. இதுல சிபிஐ சம்மன் இருக்கு, இன்னும் அதுக்கான விளக்கமே அவர்கிட்ட பதில் கிடையாது. அப்படி இருக்கப்ப அவர் எப்படி இதை எடுக்க போறாருன்னு தெரியல. இல்ல இப்ப இந்த இஷ்யூல நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப கூட்டணி இல்லாம விஜய் வந்து தனிச்சு நிக்கிறாருன்னு வைங்க, ஓட்டு கண்டிப்பா உடையும். ஓட்டு உடையும் சார். ஓட்டு உடையினா எவ்வளவு ஓட்டு நினைக்கிறீங்க? ஒரு ஊர்ல ஒரு 5000 ஓட்டு இருக்குன்னா அதுல ஏடிஎம்கே, பிஜேபி, டிஎம்கே, இது நாம் தமிழர் கட்சின்னு இருக்கு, இன்னும் மற்ற கட்சிகள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி விஜய்க்கு ஓட்டு விழுணும்ல. இதுக்கு முன்னாடி அவங்க கட்சியா உறுப்பினர்னு பாதி பேர் இருப்பாங்க அந்த ஊர்ல. ஆமா, இது இல்லாம பொதுஜன மக்கள் இருப்பாங்க, பொதுவான கொள்கை கொண்டு இருப்பாங்க. விஜய் அரசியல் நடிகர்லாம் தாண்டி பொதுவான அரசியல் இருப்பாங்க. அவங்க இதை எப்படி ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? யங்ஸ்டர்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எத்தனை பேருக்கு இதுல ஓட்டு இருக்கு? இப்ப நீங்க மாநாட்டுல பாத்தீங்கன்னா மாநாட்டுல வர்றவங்களுக்கு பாதி பேருக்கு ஓட்டு இல்ல. எல்லாம் அது உண்மைதான். அண்டர் 18 ஏஜுக்குள்ள இருக்க பசங்களும் பொண்ணுங்களும் தான் வராங்க. விஜய் பார்த்தா வராங்க. அவங்களுக்கு ஓட்டே இல்லையே. அவங்க ஓட்டு போடுவாங்க நம்பி தானே விஜய் வந்து ஸ்டேஜுக்கு நம்ம ஜெயிச்சிரோம்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதுல பிரிச்சு பாத்தீங்கன்னா அது ஒரு ஊர்ல போடுற மீட்டிங்கா இருந்தாலும் ஆனா பல ஊர்ல இருந்து வந்த மக்கள் தான் அங்க இருக்கிறாங்க. அதை அப்படியே டிவைட் பண்ணி பாருங்க, எவ்வளவு பேர் எத்தனை மாவட்டத்துல வந்திருப்பாங்கன்னு பாக்குறப்ப அதுல வார்டுக்குள்ள வார்டுக்குள்ள வந்தீங்கன்னா ஒரு 5000 ஓடு இருக்க வார்டுல அவருக்கு எவ்வளவு ஓட்டு விழுன்னு பாருங்க. அதுல எப்படி ஒரு வார்டு கவுன்சிலர் கூட அவர் இப்போதைக்கு ஜெயிச்சு வாங்க முடியாது என்னோட கருத்துப்படி. இல்ல இப்ப பெரும்பாலான ஊடகங்கள்ல வந்து பார்த்தா நிச்சயமா விஜய் வந்து ஒரு பெரிய வாக்கு வங்கியை பெறுவாருன்னு சொல்றாங்க. சார் அவர் தாக்கத்தை ஏற்படுத்துவார் தான், நான் அதை இல்லைன்னா சொல்லலை. எடுத்தோன்னே 8% 10%னா அவ்வளோ ஈஸியாலாம் மக்கள் இன்னும் என்ன சார் இன்னைக்கு வந்து
திராவிட கட்சிகள்லாம் அந்த மாதிரி மக்களை வளர்த்து வைக்கல சார். எல்லாமே படிச்சிருக்காங்க. அன்னைய காலத்துல எம்ஜிஆரை பார்த்துட்டு ஓட்ட போடுற காலம் மாறிடுச்சு. இன்னைக்கு எத்தனை பேர் எம்ஜிஆருக்குன்னு ஓட்டு போறவங்களும் ஏடிஎம்கேலே கிடையாது. எம்ஜிஆர் தாண்டி ஜெயலலிதா அம்மையார் வந்துட்டாங்க. அவங்கள தாண்டி இப்ப எடப்பாடி வந்துட்டாரு. எடப்பாடியே வந்து நேரடியா நின்று ஜெயிக்கல. முதல்ல கரெக்டா. அப்படி இருக்கப்ப காலம் மாறிட்டே இருக்கு சார். நீங்க வந்து எம்ஜிஆர் மாதிரியே நான் நின்று ஜெயிச்சிரும் விஜய் கனவுன்றது பலிக்காது. என்னோட கருத்துப்படி பலிக்கவே பிடிக்காது. இப்ப இந்த திராவிட கட்சிகளுடைய அரசியல்ல வந்து விஜயால தாக்கு பிடிக்க முடியலன்னு சொல்றீங்களா? இப்ப தாக்கு பிடிக்க முடியல. அவருக்கு சரியான ஒரு கருத்தியல் நிலைப்பாடு கிடையாது. அவர் ஸ்ட்ராங்கா அவர் கொள்கையில் இருந்தாருன்னா அவரு நம்ம என்ன பேசுறோம், நம்ம என்ன செய்ய போறோம்னு தெரிஞ்சு அவர் சரியா இருக்கலாம் சார். அவருக்கே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியல. வந்தப்போ ஒரு மூட்ல வந்துட்டாரு. மக்களை பார்த்தோன்னா கொஞ்சம் பிரமிச்சுட்டாரு. ஓகே, அவரே ஒரு ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பாரு, நான் கூட என்னமோ நினைச்சேன். ஆமா, மதுரை நான் கூட என்னமோ நினைச்சேன், ஒரு கை பாத்திரலாம் அப்படின்னாரு. ஏன் மக்கள் ஆடியன்ஸ் நிறைய பேர் வந்துட்டான். பார்த்தோன்னே அவர் புல்லரிச்சிருச்சு, ஆகா நமக்கு இவ்வளவு பேர் வராங்க போல இருக்கு, அப்ப கட்சி ஜெயிச்சிரும் அப்படின்னு நினைச்சார். கற்பனையில வச்சு கட்சி ஓட்ட முடியாது. கற்பனை குதிரையில ஓட்ட முடியாது. இப்ப திரிசா பிரச்சனை வேற. ஒரு தலைவனே இப்படி வந்து ஒரு வீட்டிலேயே கையாண்டு ஒரு ஒய்ஃபோட சரியான ஒரு குடும்ப பின்னணியில இருக்க முடியல அப்படின்னா இது எந்த மாதிரி நில அரசியல் கொண்டு போகணும்னு நீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி. அது கரெக்ட் தான். ஆனா இப்ப ஒரு சில மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, தொடர்ச்சியா வந்து விஜயே வந்து எல்லா அரசியல் கட்சியினரும் வந்து தாக்கி பேசும்போது அப்ப புதுசா வந்து யாருமே அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எதுக்கு ஒருத்தர் மேல இவ்வளவு விமர்சனம்? இல்ல, நீங்க சொல்றது கரெக்ட் தான். புதுசா யாரும் வந்து வரக்கூடாதுன்னு எந்த கட்சிக்காரனும் சொல்லவே இல்லை. புதுசா எல்லாரும் வரணும்னு ஆசை. நான் நினைக்கிறேன்னா விஜய் அளவுக்கு எந்த அரசியல்வாதி யாருமே விமர்சிக்கிறது இல்லையே. இப்ப நாம் தமிழரை கூட எடுத்து இல்ல, நீங்க அந்த அவர்கிட்ட அதை ஒரு விமர்சிக்க கூடாதுன்னு இல்ல, ரொம்ப கடுமையான விமர்சனங்களா இருக்குல்ல. ஆமா சார், ஃபெமிலியர் ஃபேஸ் சார். ஒரு சின்ன ஒரு நர்வஸ் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ், மக்கள் அறியாமையில ஓட்டு போட்டுருவான்ற ஒரு எண்ணமும் எல்லா கட்சிக்கும் இருக்கு. வந்துட்டு போறாரு, வந்துட்டா நல்லதுதான் சார். அவனா அவரோட கருத்தியல் ரீதியா என்ன பண்ண போறான்றது தெரியல சார். உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வரங்க. இலவசம் இல்லைன்னாரு, இலவசத்தை ஒழிப்புன்னாரு, படத்தெல்லாம் டிவி எல்லாம் போட்டு உடைச்சாரு, பேனை தூக்கி போட்டு உடைச்சாரு. கடைசியில இலவசம் இல்லைன்ட்டு வந்துட்டு இப்ப கடைசி அறிவிச்ச இலவசங்கள் எத்தனை சொல்லுங்க? இல்ல, அதான் சொல்றேன். இப்ப திராவிட கட்சிகள் அதுதானே கருத்து சொல்றாங்க. ஐயோ, அவங்க எல்லாம் சரி. நான் என்ன சொல்றேன், நீங்க தானே எல்லாத்தையும் மாத்தணும் தானே வந்தீங்க. 2000 கொடுக்கறதுல 2500 திருப்பி என்ன கொடுக்குறீங்க? தாய்மான் சீவர் என்ன கொடுக்க போறீங்க? ஆல்ரெடி தான் எல்லா திட்டத்திலும் இருக்கு. பேரை மாத்தி ஒட்டிக்கிட்டு திட்டத்தை உருவாக்கு. நான் குறை சொல்லல, ஆனா உங்களால புதுசா எதுவும் செய்ய முடியல பாருங்க. புதுசா என்ன செய்ய முடியுது பாருங்க. இவங்க செஞ்ச விஷயத்துக்கு மாத்தி சொல்றீங்க. அவர் 1000 ரூபாய் தரேன்னு சொன்னப்ப எடப்பாடி 2000 தந்துருந்தாரு. அவங்க 2500 ஏத்தினப்ப இவர் 3500 தரேன்றாரு. அமௌண்ட் தான் மாற தவிர கொள்கை ரீதியா என்ன பண்ண முடியும்? பண்ண முடியாது. இப்ப நீங்க அவர்கிட்ட கொள்கை இல்ல, கோட்பாடு இல்ல எல்லாம் சொல்றீங்க, ஏன் அவரை இவ்வளவு விமர்சிக்கிறீங்க? அப்ப ஒரு பயம் இருக்குல்ல சார்? விமர்சிக்கல சார். வர்ற ஆளு ஸ்ட்ராங்கா வாங்க, தெளிவான அரசியலோட வாங்க. இருக்கிற ஆளையும் புரிஞ்சிருக்க அரசியலையும் நீங்க வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு போயிடாதீங்க. இதுதான் என்னோட கருத்து. இருக்கக்கூடிய கட்டமைப்பை அவங்க வந்து இவ்வளவு நாள் படிச்சுட்டு அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த வேலைக்கு போகணும், அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. நீங்க அரசியல் படுத்துறேன்னு சொல்லிட்டு தற்கூரி மாதிரி நீ நான் சொல்ல விரும்பல. இளைஞர்கள் அப்படி சொல்லக்கூடாது. நான் என்னோட கருத்து தற்கூரி சொல்லக்கூடாது. விஜய் மேல இருக்க கோபத்துல ஆடியன்ஸையும் வர்ற மக்களையும் வந்து என்னைக்குமே வந்து தற்கூரி சொல்லிடக்கூடாது. ஏன்னா அவனுக்கு புரியல. ஒரு கதாநாயகனை திரையில பார்த்தவன் தரையில பாக்குறான், நேர்ல பாக்குறான்னு போறான். ஒரு நாள் போயிருப்பான், அடுத்த நாள் அதான் பார்த்துட்டோம்னா அவனே போக மாட்டான். நாள் போயிருப்பான். உண்மைதான். ஒவ்வொரு ஊர்லயும் மாவட்டத்துல ஒரு மீட்டிங் போடுறாங்க. நாள் பார்த்திருப்பான், அடுத்த நாள் அவனே அதான் பார்த்தாச்சேன்னு இருப்பான். இது அவனோட நிலைப்பாடு. இதான் மக்கள் ஆடியன்ஸோட நிலைப்பாடு. ஒரு படத்தை ஒரு நாள் பார்ப்பீங்க, தலைவன் படத்தை 100 நாளும் பார்ப்பீங்களா? இல்ல, பார்க்க மாட்டோம். அவ்வளவுதான். இல்ல, இப்ப விஜய் வந்து இப்படிலாம் பண்றாரு. ஆனா இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா விஜய் தான் வந்து முதலமைச்சரே ஃபாலோ பண்றாரு. அவரு பண்ற மாதிரியே இந்த ரோட் ஷோ எல்லாம் பண்றாங்க, கை காட்ட வைக்கிறாங்க, துண்டை சுத்த வைக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. விஜயை பத்தியே தான் விஜய் மாதிரியே தான் அவரு பண்றாருன்னு ஒரு குற்றச்சாட்டு தாவே சொல்றாங்களே. ஆமாங்க. அப்புறம் அப்படி நீங்க அப்படி அந்த கேள்வி கேட்டீங்கன்னா தளபதின்ற பேர் முதல்ல ஸ்டாலின் தானே இருந்துச்சு. அந்த பேர் எடுத்து நீங்க வச்சுக்கிட்டீங்க. கேள்வி கேட்கலாம் சார், என்ன வேணாலும் கேட்டு இருக்கலாம். அவருக்கு நடந்தாவே விஜய் மாதிரி நடக்க முடியுமா? அவர் 65 வயசு மேல இருக்கிறார், நடக்கிறாரு. அதுக்காக விஜய் மாதிரி நடக்க நீங்க ஏத்துக்க முடியுமா? துண்டு தோல்ல போட்டா உடனே விஜய் ஆயிட முடியுமா? ஸ்டாலின் இல்ல ஸ்டாலின் போடாத துண்டா? அதெல்லாம் ஒரு இமிட்டேட் பண்றதெல்லாம் நம்ம வந்து வச்சு அதுக்காக எல்லாம் அரசியலுக்கு ஓட்டு போட முடியாது இல்லைங்க. இருக்குல்ல. கரெக்டு தான். இப்ப காங்கிரஸ் வந்து வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா கதையே ரொம்ப மாறிடுச்சு. திமுக கூட்டணியில போய் காங்கிரஸ் சேர்ந்துருச்சு.
ஒருவேளை இந்த கூட்டணிக்கு வந்து வராத ஒரு விரக்தியில தான் விஜய் என்ன செய்ய முடியாதுன்னு ஒரு தயக்கத்துல இருக்காரா, இல்ல ஒரு குழப்பத்துல இருக்காருன்னு பாக்கலாமா? இல்ல எனக்கு என்னன்னா வந்து அவங்களுக்கு 234 தொகுதியில வேட்பாளருக்கே அவங்க சந்தேகத்துல இருக்காங்க. என்னோட கருத்து 234 தொகுதிக்கு வேட்பாளரே எனக்கு தெரிஞ்சு அவங்க இன்னும் வந்து கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. எல்லாரும் வேலை செஞ்சிருப்பாங்க. அன்னைக்கு வந்து ரசிகர் மன்றத்தில் வேலை செஞ்சிருப்பாங்க, இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப கூட்டணி கட்சி ஆயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஆல்ரெடி அந்த மாவட்டத்துல ஒரு ரசிகர் வந்து வேலை செஞ்சு மாவட்ட நிர்வாகியா இருப்பாரு. இப்ப அந்த தொகுதியில வேற ஒரு கட்சியில சார்ந்த வந்து நின்றாருன்னா, இப்ப செங்கோட்டை வந்திருக்காருன்னு ஆமா. செங்கோட்டை இருக்கிற தொகுதியில அவர்கள் இருக்கிற இடத்துல இன்னொரு மாவட்ட நிர்வாகி வேலை செஞ்சிருப்பாரு. அவர் கட்டி காப்பாத்தி விஜய் ரசிகர் மன்றத்தை வளர்த்து கொண்டு வந்த இடத்துல இப்ப செங்கோட்டையன் அவர்களை நிறுத்திட்டா இதை எப்படி அந்த மாவட்ட நிர்வாகி எதிர்கொள்வாரு? அந்த மாவட்ட நிர்வாகி எப்படி செங்கோட்டையன் வேலை செய்வாரு? பேசிக் தானே சார். இல்ல இப்ப அவங்க மக்கள் வந்து அதை நாங்க சமாளிச்சுக்கிறோம் தானே சொல்றோம். சமாளிச்சுக்கிற மாவட்ட நிர்வாகி ஒரு அவனுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு ஒரு 100 பேர் வச்சிருப்பாங்கல்ல. நானே சீட்ல இல்ல, என்ன இதுக்கு கொஞ்சம் விரக்தி ஆவாரா ஆக மாட்டாரா? இருக்கும்ல அந்த மாதிரி. நீங்க 1000 விமர்சனங்கள் வச்சாலும் தொடர்ச்சியா விஜய் வந்து பாயிண்ட் பண்ணி டிஎம்கே வந்து சுட்டி காட்டிட்டு இருக்காரு. நீங்க கேட்கிற கொஸ்டின் கரெக்ட். தோத்து போனவன்ட்ட போய் சண்டைக்கு போக முடியாது. இல்ல களத்துக்கே வரவிட மாட்டீங்கன்னு தானே சொல்றாங்க. நீங்க களத்துக்கு தான் வந்துட்டீங்களே, அரசியல் ஆரம்பிச்சிட்டீங்க, கொள்கை இல்ல அவரை முடக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எந்த ஒரு தலைவருக்குமே இல்லாத ஒரு யாரு முடக்குனா அவரை போய்? இல்ல சார், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட் 7 இருந்தப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் இவர் தான் சார் சிபிஐ எங்க ஆதரவு வச்சு பேச்சு கேட்டுன்னு போனாரு. இவரா தலையில போய் முதல வாயில தலையை கொடுத்துட்டாரு. இவங்க விஜய் மேல கேஸே போடல. மாவட்ட நிர்வாகி யாராவது சிலர் மேல போட்டுதான் கேஸ் போட்டிருந்தாங்க. அதோட முடிஞ்சிருக்கும். சரி, விஜய் இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காருன்னு ஒண்ணு, அவர் இந்த ஏற்பாடுல இல்ல, அதனால ஏற்பாட்டாளர்கள் மேலதான் கேஸ் போட்டிருந்தாங்க. இவங்களாதான் போய் டிஎம்கே எதுக்குறேன்னு சொல்லிட்டு போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொடுத்து இப்ப சிபிஐ விசாரணைக்கு அலைஞ்சிட்டு இருக்காரு. இது யாரோட தவறு, யாரோட புரிதல்? அன்னைக்கு வந்து புஷியானந்த ஸ்பாட்ல இல்ல, மாவட்ட செயலாளர் ஸ்பாட்ல இல்ல, விஜயுமே கிளம்பி போயிட்டாரு. இது அன்னைக்கே இந்த பதில் சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. இப்ப இந்த பிரச்சனை காரணம் விஜயோட டீம் தான். கரெக்ட் தான். இல்ல அந்த குற்றச்சாட்டு எல்லாருமே சொல்றாங்க. ஏன்னா வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் ஆச்சு. இதுல நீங்க முடக்குறோம்னா எப்படி முடக்குறோம் நீங்க சொல்ல? எந்த ஒரு தலைவருக்குமே இல்லாத ஒரு கட்டுப்பாடுகள் விஜய்க்கு தான் விதிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. பிரச்சனையை அங்கதானே ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. எந்த ஒரு தலைவர் மாநாட்டிலையும் 41 பேர் இடுபாடுகள்ல செத்து சாவலையே. தண்ணி இல்லாம மயங்கி விழுந்திருக்கலாம், கூட்ட நெரிசல்ல சிக்கி விழுந்திருக்கலாம், ஆனா சாகல் இல்ல. நீங்க தான் அந்த இடம் வேணும்னு கேட்டுங்க. அப்புறம் அந்த இடத்த கொடுத்தோம்னா நீங்க லேட்டா வருவீங்க, 7 மணி நேரம் கழிச்சு வர்றீங்க. ஆனா போறப்ப 1.5 மணி நேரத்துல பிளைட் பிடிச்சு போயிட்டீங்க. இதெல்லாம் எந்த கான்செப்ட்ல நீங்க வரீங்க போறீங்க? நீங்க தான் முடிவு பண்ணீங்க. உங்களுக்கு பிரச்சனைனா எவ்வளவு சீக்கிரம் போறீங்க? காலில இருந்து ஒரு மக்கள் நிக்கிறான், அவனுக்கு தண்ணி இருக்குன்றது ஏற்பாட்டோட பிரச்சனை நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கணும், வர டைம் கரெக்டா வந்திருந்தா அந்த வர வேண்டிய கும்பல் கொஞ்சம் குறைஞ்சா இருந்திருக்கும். அப்ப நீங்க கும்பல் வரணும் வெயிட் பண்ணி இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி எல்லாம் நம்ம பேச வேண்டியது இருக்குல்ல. அதுக்குள்ள நம்ம உள்ள போல முடிஞ்ச கதை. அவருக்கு தான் அவராவே பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டாரு. இப்போ ஒண்ணும் இல்ல, இப்ப தமிழக அரசியல்ல நடக்கக்கூடிய தவறுகளை வந்து யாரும் பேசுறது இல்ல. அதாவது நடுநிலைவாதின்னு இருக்காங்க, நிறைய ஊடகங்கள் இருக்கு, அவங்க யாருமே திமுக செய்யக்கூடிய தவறுகளை வந்து பேசுறது இல்ல. அது எல்லாருமே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதுக்கு மாறதான் திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய பிழைகளை வந்து யாரும் பேசுறது இல்ல. மாறா விஜயை மட்டுமே போக்கஸ் பண்ணி தான் எல்லாமே பேசிட்டு இருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு முன் வைக்கிறாங்க. இது எப்படி பாக்க? என்ன மாதிரி விஜய் பேசுனா நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, விஜய் பத்தி மட்டும்தான் விவாதிக்கப்படுது. தமிழக அரசியலில் நடக்கக்கூடிய தவறுகள், திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய தவறுகளை பத்தி யாரும் பேசுறது இல்ல. ஜனநாயகவாதி நீங்க எப்படி கேக்குறீங்கன்னா, விஜய் வந்து டிஎம்கே தான் எதிரின்றாரு. அப்ப ஏடிஎம்கே தப்பு செய்யலையா? ஏடிஎம்கே பத்தி ஒரு விமர்சனம் கூட வந்ததுன்னு சொல்லலையாங்க. பாஜக பத்தி இன்ன வரைக்கும் வாய் திறக்கலையே. பாஜக பத்தியும் பேசுறதுல, அவங்க செய்யற தவறு பேசுறதுல சுட்டி காட்டுறது. இது கொள்கை எதிரி தான். என்ன கொள்கை எதிரினா என்னன்னு அவர்கிட்ட கேட்டு நீங்களே எனக்கு சொல்லுங்க. யார்ட்டையாவது அவங்க ரசிகர்கிட்டயோ அவங்க தொண்டர்கள்ட்ட கேட்டு சொல்லுங்க, கொள்கை எதிரினா என்னன்னு கேளுங்க. கரெக்டான பதில் சொல்லுங்க. கொள்கை எதிரி வேற, அரசியல் எதிரி ரெண்டுக்கும் வித்தியாசம் மட்டும் அவங்கள்ட்ட யார்ட்டாவது நீங்களே கேட்டு சொல்லுங்க. ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் கேளுங்க. விஜய்க்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல, அட்லீஸ்ட் தொண்டர்கள் தெரியணும்ல, அந்த வேட்பாளர் நிக்கிறாரு அவருக்காக தெரியணும்ல. எவ்வளவு மீம்ஸ் எல்லாம் பாக்குறீங்க. உங்க கொள்கை என்ன, நீங்க மக்களுக்கு என்ன அந்த ஊர்ல செய்வீங்க, அடிப்படை தேவை என்னன்னு கேட்டா ஒருத்தர் வந்து முழிக்கிறார் ஸ்டேஜ்ல. இப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு எப்படி நம்பி மக்கள் ஓட்டு போடுவாங்க? சார் வந்தப்ப புதுசா இருந்தது சார் படம், பார்க்க படம் பழசுதான். அப்புறம் கதை எல்லாம் தெரிஞ்சிடும். அதானே காண்பா, அதானே படம். ஒரு நாள் பாக்குறப்பீங்க, அடுத்த சீன் என்னன்னு தெரிஞ்சிருக்காது. அடுத்த நாள் படம் பார்ப்பீங்க, அடுத்த சீன் என்ன தெரிஞ்சிடும்.
கடைசியா பாக்குறப்ப இதானே படம், எல்லா கதையும் நீங்களே சொல்லுவீங்க. இதுதான் விஜய் கதை. படம் வந்தப்ப புதுசா இருக்கும், பார்க்க பழசாயிரும். விஜய் பத்தி போக தெரிஞ்சிச்சுன்னா விஜய் கிட்ட ஒண்ணுமே இல்லை, விஷயம் இல்லை, அவரோட பிம்பம் தான் இருக்கு, ஸ்கிரீன் ஆன் ஸ்கிரீன் தான். திருப்பி விஜய் படத்துக்கு நடிக்க போயிடுவார், எனக்கு போனாலும் போவார். இறுதியா ஒரே ஒரு எலெக்ஷனுக்கு அப்புறம் போயிடுவார். இறுதியா ஒரே ஒரு கேள்வி, 2026 யார் கையில் தமிழகம்? 2026 நம்ம இப்ப வர எலெக்ஷன்ல தான் அது இப்ப இருக்க ரூல்டு பாட்டு தான். டிஎம்கே எப்படி சொல்றீங்க சார்? ஆல்ரெடி ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட இருக்கிறதாலே மக்களுக்கு, ஏடிஎம்கே மக்களுக்கே பிடிக்கல, அதிமுக தொண்டர்களுக்கே வந்து பிடிக்கல. இதுல எடப்பாடியோட ஆளுமைகள் வந்து பாத்தீங்கன்னா சரிவுல தான் இருக்கு. சொந்த கட்சியில இருக்க பெரிய பெரிய ஆளுங்களே வந்து கட்சியை விட்டு விலகிடுறாங்க. இப்படி இருக்கப்ப அவரால் அந்த கட்சியை அவரால் ரன் பண்ண முடியல, சரியா முடியல. தொண்டர்களுக்கு எந்த அளவுக்கு எடப்பாடி மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுங்க. இல்லை, இப்போ ரீசெண்டாக கூட நான் ஒரு செய்தி பார்த்தேன், மாவட்ட செயலாளர்கள்லாம் அந்த பூத் லெவலு, அந்த பிஎல்ஓவா அந்த இது கட்டமைங்கன்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் சொல்லியிருக்காங்க. அதில் 100க்கு 98 பேர் வந்து அவர் சொன்னதே கேட்கலையா, அதில் விரக்தியில் இருக்காங்க. அதுதான் நீங்க சொல்ற மாதிரி தான். அதாவது தொண்டர்களுக்கே தெரியும் சார், இப்ப எடப்பாடி சொந்த கட்சி நிர்வாகிகளே வந்து நிர்வகிக்க தெரியாம விட்டுறாரு. எழுத்து உடனே பேசினா உடனே ஜெயலலிதா அம்மையார் ஸ்டைல வந்து அவர் வந்து நீக்குறாரு. நீக்கிற இடத்துல நீங்க தகுதியான இடத்துல நீங்க இருக்கணும். அந்த அம்மையார் வந்து அன்னைக்கு இருந்த காலத்துல இருந்த கண்டிஷன் வேற. இன்னைக்கு நீங்களே இந்திக்கிட்டு நிக்கிறீங்க. இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேற மேல உங்க மேல உட்காந்து சவாரி செய்யுது. இந்த நிலைமையில நீங்க சொந்த நிர்வாகிகளை கட்சியை விட்டு அனுப்பலாமா? அந்த பவர் உங்கள்ட்ட இருக்கா? அந்த பவர் ஒருவேளை நீங்க கழட்டுற அளவுக்கு இருந்தா அவங்களை கட்டமைக்கிற அளவுக்கு உங்களுக்கு இன்னும் அடுத்த பக்கம் இருக்கணும், பவர் இருக்கணும். இல்ல துரோகம் பண்றாங்க, கட்சிக்கு துரோகம் பண்றாங்க, அதனால நீங்க பண்ணாத துரோகமா? எடப்பாடி பண்ணாத துரோகமா? தவழ்ந்து போய் அமைச்சர் ஆயிட்டாங்க. அந்த அம்மையார் சசிகலா அம்மையாரை வந்துட்டு தூக்கி எறிஞ்சிட்டாரு, கூட இந்த ஓபிஎஸ்ஸையும் கழட்டி விட்டாரு. இப்படி இருக்கப்ப எப்படி ஒரு சர்வை பண்ணுவாரு? இதெல்லாம் பார்த்துட்டு தான் பிஜேபி ஆளுமை பண்ணி உள்ள அவங்க கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. நிதிஷ்குமார் யாதவுக்கு வந்துட்டு அவரு முதல்வரா இருக்காரு, அவரை மாநிலங்களவை உறுப்பினர் ஆக்கி விட்டாங்க. கேட்டா அவர் வந்து என்ன சொல்றாரு, நான் சட்டசபையில இருக்கேன், மாநிலங்களவை உறுப்பினரா போனதில்லை, அதனால அதில் ஆசைப்படுறேன், அதனால முதல்வர் போய் வந்து நான் ராஜினாமா பண்றேன். இது பதிலாது இல்ல, கிடையாது. மக்கள் ஓட்டு போட்டு உங்களை முதல்வர் பண்ணி அப்புறம் நீங்க மாநில எம்பியா போறதுல என்ன சார் இருக்கு? இப்போ உங்களுக்கு தானே ஓட்டு போட்டாங்க. கூட்டணியில இருக்க பாஜகவோட ஒரு மந்திரி வந்து இன்னைக்கு வந்து முதல்வர் ஆயிட்டாரு. இதுதான் பாஜகவோட ஆளுமை. அதனால நீங்க கான்பிடண்டா என்ன சொல்றீங்கன்னா, இந்த ஓட்டெல்லாம் அவங்களுக்குள்ளே ஓட்டுமே தவிர டிஎம்கே ஓட்ட டிஎம்கேக்கு தான் வரும். விஜய் வந்து எதுக்கு ஏடிஎம்கே தாக்காம பேசிட்டு இருக்காருன்னா அந்த ஓட்டு தான் அவருக்கு தேவை. டிஎம்கே ஓட்டு தனியா பிரிஞ்சு வராது. ஏடிஎம்கே ஓட்டு தான் உடையுது. அந்த ஏடிஎம்கே ஓட்டை தான் அவர் எடுக்க வர்றாரு. பாஜகவையும் ரொம்ப நாசுக்கா கையாளுறாரு, அவர் நேரடியாக அட்டாக் பண்ணல. ஸோ அந்த ஓட்டு விஜயோட ஃபேன்ஸ் லெவல்ல விழுந்துரும். ஸோ அவங்க ஓட்டு தான் இவங்களுக்கு வருமே தவிர இங்க இருக்க ஓட்டு அங்க போகாது. இவங்கள்ட்ட இருக்க 40% ஓட்டு அப்படியே இருக்கலாம், ஆனா அவங்கள்ட்ட இருக்க ஓட்டு தான் அவருக்கு வரும். அதுலயும் இது துண்டு துண்டா வரும். இதுல உடையிறது அந்த 3 கட்சியும் தான். பிஜேபி, ஏடிஎம்கே, தாவேகா மட்டும் தான். இதனால திமுக எந்த பாதிப்பு இல்லை, பாதிப்பு இருக்காது. இதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க.